ஹாய், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான தேங்காய் பால் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன், சால்ட் எடுத்திருக்கேன், 1 கிளாஸ் காய்ச்சின பால். ஒரு பர்ஃபெக்டான தேங்காய் பால் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் நம்ம வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இப்போ மெடிசன் எடுத்துக்கிறீங்க, அதனால் தேங்காய் பால் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. தாய்ப்பாலுக்கு ஈடான சக்தி அந்த தேங்காய் பாலுக்கு இருக்குது. இப்போ நான் சுகரும் எடுத்துட்டேன். இப்போ தேங்காவை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். தோசை, இடியாப்பம், ஆப்பத்துக்கு கூட நீங்கள் இந்த தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். இப்போ வாங்க ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம 1 கிளாஸ் பால் எடுத்தோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பசும்பால் இல்லை பேக்கெட் பால் எது வேணாலுமே ஊற்றலாம். இப்போ 7 ஏலக்காவை ஆட் பண்ணிவிட்டேன், தட்டி வச்சேன். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மா தான் எங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் அடிக்கடி செஞ்சு தருவாங்க. 7 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்களா, இன்றைக்கி இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் எங்கள் வீட்டில்.